வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து அவுரிப்பொடியெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேர் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி ஒரு மாதிரி நல்லா சுருண்டு முடி வந்து ரொம்ப பவுன்ஸ் அழகாக அடர்த்தியாக தெரியுது. இது வந்து அவுரிப்பொடி போட்டுட்டு நான் வந்து எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி தான் ஷாம்பு வாஷ் பண்ணேன் இன்றைக்கி காலையில். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது ஹேருக்கு. ஹேர் வந்து நல்லா தூக்கி போடும்போது ரொம்ப ஒட்டி அடர்த்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. விரிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது. முடி வந்து நம்ம நல்லா அடர்த்தியாக வளர்த்தணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் இது. இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இது என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ்ட்ரால் ஆயில் தான், இந்த விளக்கெண்ணெய் போட்டு தான் தலையெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி காலெல்லாம் நல்லா நீவி விட்டு குளிக்க வைப்பாங்க. இந்த விளக்கெண்ணெய் நிறைய பேர் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரொம்ப பிசுப்பாக இருக்குது, முடி வந்து நல்லா ஒட்டிக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற ரீசன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அப்படி யோசிக்காதீங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எண்ணெய். இந்த எண்ணெய் எப்படி போட்டால் வந்து நமக்கு அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான். நம்ம இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து காலையில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு வந்து இது நல்லா அப்ளை பண்ணி ஒரு 8 to 10 மணி நேரம் நல்லா இந்த ஆயில் அந்த ஸ்கேல்ஃபுள்ளே நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடி க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆயில் டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ட்ராண்ட்ரஃபாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த ஆயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து நமக்கு தலைக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் நாங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக காய்ச்சின எண்ணெய் தான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆயிலுமே டபுள் பாயிலிங் முறையில் வந்து நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு தான் தேய்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் டபுள் பாயிலிங் காய்ச்சினதுனால ரொம்ப பிசுப்பு இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கேல்ஃபுல்லாக வகுடு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா டார்க்காக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். தலைக்கு வந்து நீங்கள் ஒரு காட்டன் இருந்துச்சுன்னா காட்டனில் நல்லா நனைச்சிட்டு அப்புறம் அந்த தலை ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸ்கேல்ஃபும் நல்லா க்ளீனப் ஆகும் இந்த ஆயில்னால். அடுத்த நாள் நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் டீப் ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். அப்போ தான் இந்த பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஆயில் பாத் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் பாத் எடுத்துட்டால் நமக்கு உடம்புக்கும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஆயில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இன்னி கூட கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு நம்ம 10 to 15 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன், ஏன்னா கோல்டுங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் மட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். மசாஜ் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் தலையில் வந்து நமக்கு முடி இருக்குது, ஒரு மாதிரி அடர்த்தியாக தின்னாகுது அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஆயில் பாத் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து உடம்புல சூடு அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து இது ரொம்ப நல்லா கேட்கும். நம்ம வந்து இந்த கேஸ்ட்ரால் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ணலாம். தலை வந்து முடி வந்து நமக்கு இருக்கிறது ஃபீலே ஆகாதானே இந்த ஆயில் தேய்ச்சோம்னா கொஞ்சம் வெயிட்டாக நமக்கு வந்து முடி க்ரோத்தாக இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஓரளவு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இனியும் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இந்த ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப முடி கொட்டுதுங்க, ரொம்ப ஸ்கேல்ஃபுல்லாக தெரியுது அப்படிங்கிறவங்க இது ஒரு நாள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போ எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டி வீடியோலையும் சமையல் வீடியோலையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.